ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் இந்த ஐபிஎல் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியில் இருக்கிற ரெண்டு டீம் ஆடினாலும் ஃபைனல் ஓவர் வரையும் எடுத்துகிட்டு போவோம், மேட்ச்சில் திருப்பு முனையை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் எல்லா ஐபிஎல்லும் இப்படி ஒரு பக்கம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பல விஷயங்கள் நடந்தது. ஸோ சில பேர் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஸோ நானும் எதிர்பார்க்கல. ஸோ அந்த வகையில் மீம்ஸில் என்னெல்லாம் நடக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஆஃப்டர் நோயிங் இட்ஸ் எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி மேட்ச் டுடே, ஸோ ஐபிஎல் ஃபேன்ஸ் யோசிக்கிறாங்க, இந்த மேட்சை போய் நாங்கள் பார்க்கணுமா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் ஜியோ சினிமாவில் எப்படி பார்த்தா அவனுக்கு மொக்கையான மேட்ச் தான் ஆட போகிறாங்க அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ளேயே வருதா இல்லையா? நீங்களே இந்த நேமை கேட்டோன்னே இந்த மேட்ச் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததா இல்லையா? ஸோ அதே ஃபீலிங் தான் நேற்றும் மேட்சும் போச்சு. நானும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் கடைசியில் ஒரு சில ட்விஸ்ட்டுங்கெல்லாம் நடந்தது. இது வார்னர் மற்றும் மார்க்ரம், ஸோ டிசி எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸு, எங்கள் மேட்சுக்கு கூட ஐப் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களை எல்லாம் டீமாக கூட மதிக்கலன்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையுமே இந்த ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை டாப் டீமாக வச்சுருந்தாங்கய்யா. எப்போ நீங்கள் ஆடின ஆட்டத்தை இந்த ஐபிஎல் வந்து பார்த்தாங்களோ, மக்கள்லாம் இந்த டீம் ஆடுறதை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற கேள்விக்குறியே வந்தது. பட் அந்த அளவுக்கு ஐபிஎல் கிரியேட் பண்ணணுன்ற அளவுக்கு நேற்று ஒரு மேட்சை கொடுத்தீங்க பாரு, கடைசி ஓவர் வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேற லெவலே நீங்கள். ஆனால் இந்த ஐப்புக்காகவே இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க போல. இது 144 ஃபார் 9. ஸோ பாண்டிங், வாட்சன், பிரவீன் அம்ரே, கங்க்லி, பேசாமல் நாங்களே இறங்கி பேட்டிங் ஆடட்டோமா அப்படின்ற மாதிரி டேவிட் வார்னர்கிட்டையும் அக்ஷர் பட்டேல்னு கேட்குறேன். ஆமாம், நீங்கள் ஆடினா கூட நல்லா தாங்க இருக்கும். பழைய பேர் வந்தால் ஷேன் வாட்சன் ஆடுறது, கங்குலி ஆடுறது, ரிக்கி பண்ணி நீங்கள் ஆடினா கூட இதை விட ஸ்கோர்லாம் நல்லாவே அடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பேசாமல் இவங்க எல்லாரையும் கோச்சிங் ஆக்கிட்டு நீங்கள் எல்லாம் பிளேயராக வந்துருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்கள் டீமுக்கு. அப்போ கூட இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆடினா கூட குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் போல இருக்கு. புவனேஷ்குமார் 4 overs 11 runs 2 wickets 2.8. ஸோ அந்த வெறித்தனமான பவுலிங்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கஷ்டம். இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக மாதிரி தான். ஸோ ஐபிஎல்லை பொறுத்தவரை 4 ஓவரில் 11 ரன்னு கொடுத்துட்டு 2 விக்கெட் எடுக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் கடைசி பாலில் தான் அந்த 4 கூட கொடுத்தாரு. இல்லைன்னா அதுவும் கேட்ச் போயிருக்க வேண்டியது, 3க்கு 7 அப்படின்ற மாதிரி வந்திருக்க வேண்டியது. பட் அந்த இடத்துல ஒரு கேட்ச் போயிடுச்சு, அவருக்கு ஒரு 4ம் போயிடுச்சு. அந்த 4 போடலாம் வேற லெவல் ஸ்பெல்லு. இப்பயும் அந்த ஸ்பெல்லு வேற லெவல் தான். பட் இன்னொரு ரன்னு 10க்குள்ள இருந்ததுன்னா அவன் பயங்கரமான ஸ்பெல்லாக இருந்திருக்கும். புவனேஷ்குமார் டுடே 4 overs 11 runs 2 wickets 2.8 எக்கனாமி. புவிக்கு வயசாயிருச்சு, அடிக்கலாம் ட்ரை பண்ண, அப்படியே போயிடுவேன்னு நினச்சி அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வயசானாலும் அவருடைய ஸ்டைலும் அழகும் மாறல அப்படின்ற மாதிரி. ஸோ வயசானா நான் அடிச்சிடலாம் நினைச்சாலும் அந்த அளவுக்கு பவுலிங் போட்டு 2 ஓவரில் வார்னரை வந்து திணற வச்சாருங்க. எப்படி பால் வருது, என்ன பண்றது அப்படின்றது திணற வச்சாரு. இன்னொன்று கடைசி ஓவரில் வந்து போட்டு ஒரு யாக்கர் போட்டாரு பாருங்க, அக்ஷர் பட்டேலுக்கு ஃபார்ம் பேட்டருக்கு வேற மாதிரி யாக்கர். ஸோ அந்த அளவுக்கு திணறினாங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு புவனேஷ்குமார் கிட்ட ஸ்கில் அண்ட் இதுவும் இருக்கு. மேபி பார்க்கலாம், இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாரா கம்பேக் கூட கிடக்கலாம் இந்தியா டீமுக்கு, பார்ப்போம். 4 over 11 runs 16 runs 2 wicket. புவி has the most wicket in the first over 23. சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஐபிஎல்லையும் வந்து 23 விக்கெட் எடுத்து முதல்ல இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. வேற லெவலான அந்த போலிங் ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அந்த லென்த்து, அக்யூரிசி, இதெல்லாமே ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ஃபிட்னஸையும் கரெக்டாக வச்சுட்டு இருக்க புவனேஷ்குமார் டிசர்விங் தான். ஸோ பல பேருக்கு ட்ரபுள் பண்ணி ஆப்படிச்சிருக்காருன்றது கிளியராகவே தெரியுது ஒரு பக்கம். டிசி டிஃபீட்ஸ் எஸ்ஆர்ஹெச் பை 144. இவங்க ரெண்டு பேரோட மேட்சை ப்ரோமோவில் பார்த்துட்டு மேட்ச்சில் இப்படி தான் நடக்கும்னு நினச்ச மாதிரியே நடக்குதேயா அப்படின்ற ஃபீலிங் தான். ஸோ ஆனால் இங்கே பாருங்க, இவங்க அடித்தது ஒரு டார்கெட்டு, அதையும் சேஸ் பண்ணுறாம திக்கிறது இன்னொரு டார்கெட்டு. வேற மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க. இதுலேயும் எப்படின்னா, நீ மோசமாக பேட்டிங் விளையாடுறியா, நான் மோசமாக பேட்டிங் விளையாடுறீங்களா, அந்த போட்டியில் யார் ஜெயிப்பது யார் அப்படின்ற இதில் டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிருக்காங்க. உங்களோட நாங்கள் பெட்டராக பேட்டிங் விளையாடிருக்கோம் அப்படின்ற விதத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இது தாங்க அந்த போட்டி, வேற எதுவுமே இல்லை. ஃபேன்ஸு முக்கி 145 டார்கெட் பண்ண நீ ஒரு பண்ணாட செம. டெல்லி கேபிட்டல் பார்த்து முக்கி நீ ஒரு டார்கெட் பண்ண நீ ஒரு பண்ணாட. ஸோ அந்த 145 ரன்ஸும் சேஸ் பண்ண முடியாமல் இருக்க நீ ஒரு பரதேசி. அப்படித்தாங்க இருந்தது 145ல ஈஸியாக. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ஓவரில் ஒரு 70-80 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எத்தனை வந்து சேஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன், என்னத்த சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு மொட்டமான மோசமான, நீ மோசமாக விளையாடுற நான் மோசமாக விளையாடுறேன், இதுதான் அந்த கேமு. ஸோ அந்த மோசமானத்தில் நல்ல மோசமானவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சாக இருக்காங்க. உங்களை விட நாங்கள் கம்மியாக தான் மோசமாக விளையாடுறோம் அப்படின்ற வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க.
அதுலயும் ஜியோ சினிமா 1.1 crore இந்த மேட்சுக்கும் 1.1 crore வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு ஐப்பை வந்து கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எஸ்ஆர்ஹெச் பாஸ் இந்த மேட்சும் தோத்தாச்சு. அடுத்த மேட்ச் என்ன பண்ணலாம்? மார்க்ரம் எஸ்ஆர்ஹெச் இதே ஜெர்சியோட பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிங்க போங்க. ஸோ அடுத்த மேட்ச் ஒன்றும் பண்ண தேவையில்ல, பெட்ரோல் பங்க்ல போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. ஸோ சீரியஸாக சொல்ல போனால் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? பேட்டிங்கில் ஒன்றும் இல்லை, சுத்தமாக இல்லை. அப்படியே வரீங்க போறீங்க, மேட்ச்சை ஜெயிக்கணுன்ற விருப்பம் இல்லை, ஏதோ வேண்டாம் விருப்பா வரமா சும்மா அவங்க கூப்பிட்டு விட்றாங்க, போய் நின்னோம் தட்டினோம் 4 பாட்டில் தடவணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. வேற என்னத்த சொல்றது? 2020-21 benched in IPL by KKR, dropped from Indian testing, played only international matches. குல்தீப் யாதவ் 2021ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 22ல 28 ஐபிஎல் விக்கெட்ஸ், 27 ODI விக்கெட்ஸ், 5 for an away test, 3 for an T20 return, 7 player of the matches. வேற லெவல் ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஸோ யார் அந்த கடினமான சுச்சுவேஷனை கடந்து வரும்போது அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த இம்பாக்ட் தான் இப்போ குல்தீப் யாதவ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட்ல நேற்று ஒரு பயங்கரமான கேட்சை பிடிச்சி ஒரு பக்கம் தேடிக்க விட்டுட்டு இருக்காரு குல்தீப் யாதவ். திருப்பாத்தியின் ஐபிஎல் 2023. ஸோ அவர் அடிச்ச ரன் பார்த்தீங்கன்னா 0, 34, 9, 7, 21, 15. திருப்பாத்தி ஃபேன்ஸு மரியாதையா மார்க்ல வந்து நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் உனக்கு இந்த இது வேற கேட்குது, எதுக்கு நீ எல்லாம் ஆடுற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன்ஸோட எஸ்ஆர்ஹெச்சோட ஃபேன்ஸ் ரியாக்ஷன் பார்த்தா இன்னும் ஒரு இதாக இருக்கும். இன்னொரு பக்கம் காவியா மாறனை பார்த்தா அவ்வளோதான் போல இருக்கு. அவங்க பாவம் என்னடா இது, ஆரி ப்ரூக் எடுத்தோம் அடிக்கல, இவன் எடுத்தா அடிப்பான்னு பார்த்தா அடிக்கல, மயக் அகர்வால் எடுத்தோம் அடிக்கல அப்படின்ற ஒரே ஃபீலிங்காக தான் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் ரொம்ப பாவம் கைஸ். டெல்லி கேபிட்டல் டிஃபெண்டட் 145 அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் டிசேஜ் உனக்கு மட்டும் தான் லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண தெரியுமா, எங்களுக்கும் தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ பரவாயில்ல, அவங்களும் அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை நம்ம தோத்துருவோம்னு நினைச்சிட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டோம்பா அப்படின்ற மாதிரி டேவிட் வார்னரே சந்தோஷப்படுற அளவுக்கு தான் அந்த மேட்ச் இருந்தது. பட் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. ஹைதராபாத்தில் அடிச்சு ஒரு பயங்கரமான வின் பண்ணா சந்தோஷம் இருக்காதா? அதுவும் ஃபார்மர் டீம் பட் என்னடா விட்டீங்க அப்படின்ற எண்ணம் இருக்காதா டேவிட் வார்னருக்கு? ரன்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் இன் ஐபிஎல். டேவிட் வார்னர் எஸ்ஆர்ஹெச்சுக்காக மட்டுமே 4014. அதே இப்போ இருக்க எஸ்ஆர்ஹெச் டீம்ல பாத்தீங்கன்னா 2052 ரன். ஒரே ஆள் உங்க டீம் ரெக்கார்டை மொத்தமா வச்சுன்னு இருக்கான். நீங்க ஒத்துமட்ட டீம் ஆனாலும் அவனை முடிக்க முடியல. ஸோ ஒரே ஆள் அவர் தான்ப்பா, டேவிட் வார்னர் தான் கில்லி கெத்து. ஸோ அந்த ஆள் ஒரே ஆள் வந்து உங்க டீமை முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பேட்டிங் விளையாடல அவரு. பட் டேவிட் வார்னர் அந்த ஸ்டேடியம் எஸ்ஆர்ஹெச்னா ஒரு பயங்கரமான காமவா இருந்திருக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ டேவிட் வார்னர் அந்த மேட்சை பார்த்துட்டு வார்னர் காவியா என்னையா எடுக்காம விட்ட பத்தியா இல்லையா, உன் ஏரியாவில் வந்து உன் கிரவுண்ட்லேயே உன் டீம் அடிச்சுட்டு கெத்தா நிற்கிறோம் பத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக ஒரு எமோஷன் காமிச்சா இருப்பாருங்க. வேற லெவலாக இருந்தது. பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டாங்க. டேவிட் வார்னர் மாதிரி ஒரு பிளேயரை விட்டது ரொம்ப வருத்தம் தான் படணும். டேவிட் வார்னர் அட் ஹைதராபாத் தென்னு இப்போ நவ். ஸோ அந்த கம்பேரிசன் அப்போ இருக்க எமோஷனுக்கும் இப்போ இருக்க எமோஷனும். ஸோ அப்போ வந்து அந்த டீமே பட் இப்போ இருக்கிற எமோஷன் வந்து அதே நம்ம ஆடின டீம் நம்மளை எடுக்கலையே அப்படின்ற வருத்தம் அவருக்குள்ள இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டீமை நம்ம ஜெயிச்சாகணும், நம்மளையும் எடுக்காம விட்டாங்க அப்படின்ற வெறித்தனமா நேற்று அந்த எல்லாமே பண்ணி மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் வந்தது தான் நல்லா இருக்கும். பட் ஒரு முக்கியமான ஸ்டாட் சொல்றேன், அவர் இது வரைக்கும் இந்த ஐபிஎல் வந்து ஒரு 6 அடிக்கல. 287 பால் கழிச்சு நேற்று தான் அந்த ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் தான் மொதல் 6 வந்தது. அப்போ எந்த அளவுக்கு ஹைதராபாத் ஸ்டேடியம் அவருக்கு பிடிக்குதுன்றதை பார்த்துங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் இருந்து எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் சொல்லிடுங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு